भारत माता की, भारत माता की, भारत माता की। गुणसंते राज्याय देवसु राजा भवति सर्वस्यापि सर्वसिद्धे सर्वदेनाप्नोति सर्वं जयति। महाराजाय नमः। सर्वस्यापि सर्वसिद्धे सर्वदेनाप्नोति। தேசம் தர்மம் தெய்வம் காக்க பிஜேபி பிஜேபி. தேசம் தர்மம் தெய்வம் காக்க பிஜேபி பிஜேபி. நமது பிரிவின் மாநில தலைவர் மதிப்புக்குரிய திரு செல்வன்ஜி அவர்களை வருக வருக என மிகுந்த கரகோஷத்துடன் வரவேற்போம். மாநகரை சேர்ந்த பத்திரிகையாளர் அனைவரையும் இந்த நல்ல நாளில் சந்திப்பதில் ஆன்மீக பிரிவு மற்றும் கோயில் மேம்பாட்டு பிரிவு சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டமானது ஆன்மீக கோயில் மேம்பாட்டு பிரிவில் இந்த கூட்டமானது எங்களுடைய 67 மாவட்ட தலைவர்களுடன் கலந்தாலோசித்து மண்டல வாரியாக பொறுப்பாளர்கள் வரக்கூடிய டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் 30ஆம் தேதிக்குள் மொத்தம் எங்கள் பிரிவிலே கிட்டத்தட்ட 8617 பேர் நிர்வாகிகளாக போடக்கூடிய அமைப்பு. இப்போ மாவட்ட வாரியாக 67 மாவட்டங்களாக பிரித்திருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் மாவட்ட தலைவர்களும் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 737 பேரும் ஏற்கனவே வந்துவிட்டார்கள். இப்போ மண்டலத்துக்கு நிர்வாகிகளாக 1231 இன்ட்டு 7 மண்டலங்களாக பிரித்து 8617 நபர்கள் நிர்வாகிகள். இதுபோல மொத்தம் இப்போ எங்களுடைய ஒரு பிரிவே கிட்டத்தட்ட இத்தனை நிர்வாகிகளை கொண்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியில் KT ராகவன்ஜி தலைமையில், அதேபோல் எங்களுடைய மாநில தலைவர் நயனார்ஜி அவர்களுடைய உத்தரவின் பேரில் KT ராகவன்ஜி அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் மொத்தம் இணை பொறுப்பாளர் திரு நாச்சியப்பன் அவர்கள் மேற்பார்வையில் 25 பிரிவுகள் மற்றும் 5 பிரிவுகள் தனியாக மொத்தம் 30 பிரிவுகளில் ஒரு பிரிவுகளிலும் கிட்டத்தட்ட இவ்வளவு பேர்களை டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் எல்லா பிரிவுகளுக்கு உண்டானவர்களை நிரப்ப வேண்டும், அவர்களை கட்சியில் பணியாற்றுவதற்கு பொறுப்புகள் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு. அதை செம்மையாக செயல்படுத்தும் விதமாக ஏற்கனவே மாவட்டம் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளிடம் செம்மையாக எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் ஒத்துழைப்புடன் எங்களுடைய மாநில செயலாளர்கள், மாநில இணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய சங்கர்ஜி மற்றும் நெல்லை அம்மாள், AM சுந்தரேசன் அவர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் சர்வேஸ்வரன், அதுபோல் ஒவ்வொரு பிரீத்தி சாய் மற்றும் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து இதை ஒட்டுமொத்தமாக இந்த இடத்தில் துரை, அசோக், லோட்டஸ் சந்திரசேகர், சிவபிரபாகர், ராஜ்குமார், காத்தாயினி, வெங்கடேசன் எல்லோருடைய மேற்பார்வையில் விரைவிலே முடிக்க திட்டமிட்டோம். அதே போல் திருப்பரங்குன்றம் விஷயத்திற்கு மிக மிக துயரமான ஒரு நிகழ்ச்சி. ஒரு தீபம் ஏற்றுவதற்கு
இந்து என்றாலே கசக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் அறுபடை வீடுகளில் முதற்படியாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் கோர்ட்டு உத்தரவு கொடுத்தும் தீபமேற்றுவதற்கு இல்லாத பொல்லாத சாக்கெல்லாம் சொல்லி முதல் படையில் ஆரம்பித்த பிரச்சனை அறுபடைக்கும் ஜோதிடனாக எனக்கு தெரிஞ்சு முருகருடைய கோபம் ஆட்சியாளர்களுக்கு ஒவ்வொரு விதமாக வரும். ஒன்றுமே இல்லாத அதே போல் அங்கு இருக்கக்கூடிய தர்காவில் இருப்பவர்கள் மட்டும் முன்பக்கம் எல்லாரையும் தடுப்பதை போல் தடுத்துவிட்டு பேக்டோர் என்ட்ரியில் அவர்களுக்கு மட்டும் அனுமதி கொடுப்பது, இதெல்லாம் ஆட்சியாளர்களுக்கும் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கும் காவல்துறையினர்களுக்கும் கொஞ்ச நாள் தமாஷாக இருக்கலாம். தேர்தல் நேரம் ஏற்கனவே முதல்வர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் இத்தனை பாதுகாப்பையும் மீறி பாம்புகள் நடமாட்டம் ஆரம்பித்திருக்கிறது. முதல்வரும் முதல்வர் குடும்பத்தினரும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். எல்லாருக்கும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் வைப்பது எந்த விதத்தில் நியாயம்? கந்தூரி விழாக்கு மட்டும் ரெட் கார்பெட்டு, எங்களுக்கெல்லாம் முருகனுக்கு கார்த்திகை தீபத்துக்கு தீபம் ஏற்றுவதற்கு மட்டும் 144. இந்த அதிகாரிகள் உங்களை கூட இருந்து, குறிப்பாக அறநிலையத்துறை அதிகாரிகள் முதல்வர் கூடயே இருந்து முதல்வருக்கு கெட்டது செய்ய வேண்டும் என்று உள்ளடி வேலை செய்கிறார்களோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதல்வருக்கு கிறிஸ்துமஸ் விழாவில் கொண்டு போய் நிற்க வைக்கிறார்கள், முஸ்லீம் விழாவில் கொண்டு போய் நிற்க வைக்கிறார்கள். இந்துக்களுக்கு ஒரு விநாயகர் பூஜை என்றாலும் முதல்வரை அது ஏதோ ஒரு தவறான ஒரு நிகழ்ச்சி, அது ஏதோ வேற நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக சித்தரித்து தடை செய்கிறார்கள். முதல்வருடைய கவனம் தனிப்பட்ட கவனம். நாங்கள் ஆன்மீக பக்தர்கள், ஆன்மீக பேரவை என்பதனால் முதல்வருடைய துணைவியார் என்பவர் தமிழகத்தில் எங்களோட ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் கொண்டவர். எனவே இதெல்லாம் சரியா என்று நீங்கள் சிந்தித்து கொஞ்சம் ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆன்மீக பேரவை சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு அதாவது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கட்சி மற்றதெல்லாம் தேர்தலில், ஆனால் எங்களுக்கு ஸ்டாலின்ஜி தான் எங்களுக்கு முதல்வர். எப்படி மோடிஜி தான் உங்களுக்கு பிரதமரோ அதே போல் தான் எங்களுக்கு ஸ்டாலின்ஜி தான் முதல்வர். அதில் எந்த மாற்று கருத்தும் நாங்கள் வைத்து பேசுவதில்லை. நீங்களும் அதே போல் பிரதமராக மோடிஜி என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவிட்டாலும் இந்தியாவுடைய பாரத கண்டத்தின் பிரதமராக 3வது முறையாக இருப்பவர் மோடிஜி தான் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அதே போலதான் எங்களை பொறுத்த வரைக்கும் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ ஸ்டாலின்ஜி தான் தமிழகத்தினுடைய முதல்வர். HRNC உடைய மினிஸ்டராக இருப்பவர் சேகர் பாபு என்பவர் சேகர் பாபு ஜி தான் என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளோம். எங்களுக்கு என்ன, எங்களுக்கு இந்த பர்மிஷன் கொடுக்கவில்லை என்றாலும் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களெல்லாம் நீங்கள் தடுத்து இருந்தாலும் கோர்ட்டில் கேஸ் போட்டவர் ராம் ரவிக்குமார். அவரை ஒரு அகல் தீபத்தில் அவரை மட்டும் ஏற்ற நீங்கள் அனுமதித்திருந்தால் இத்தனை பிரச்சனைகள் இந்த தமிழ்நாட்டில் உண்டா? இதில் தேவையில்லாத ஒரு அப்பாவி கிட்டத்தட்ட பூர்ணச்சந்திரன் என்பவர் முருக பக்தர்கள், கோடிக்கணக்கான முருக பக்தர்களுடைய இருக்கக்கூடிய நாட்டில் முருகருடைய அருளால் எல்லாமே தனக்கு நடந்ததாக நம்பக்கூடிய பூர்ணச்சந்திரன் தன்னுடைய இன்னுயிரை மறைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தான் முதலில் போய் களத்தில் நின்றது. குறிப்பாக எங்களுடைய மாநில தலைவர் நயினார்ஜி இரவோடு இரவாக போய் அந்த குடும்பத்திற்கு ஆறுதலாக நின்று முதல் தவணையாக கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார். சாராய் சாவில் செத்தால் 10 லட்சம் ரூபாய்,
ஆனால் முருகருக்காக இன்னுயிரை நீத்தவருக்கு கவர்மெண்ட் இது வரைக்கும் ஒரு செவியும் சாய்க்கவில்லை. மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும், பக்தர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட முருகருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் யோசிக்க வேண்டும். இவ்வளவு பெரிய அநீதி தமிழகத்தில் நடைபெற்றும் அந்த பூர்ணச்சந்திரனுக்கு தமிழக அரசு ஒரு பெரிய இழப்பீடை கொடுத்தால் என்ன கெட்டுவிடப் போகிறார்கள் என்பதை யோசிக்க வேண்டும். ஆக இந்துக்களாக இருப்பதற்கு தமிழகத்தில் பெரும் போராட்டங்கள், இந்து கடவுளை கும்பிடுவதற்கு பெரிய போராட்டங்கள். அந்த 10 லட்சம் ரூபாயில் நீங்கள் கேட்கலாம், தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஆன்மீக மற்றும் கோயில் மேம்பாட்டு பிரிவு என்ன செய்தது என்று எங்கள் சார்பாக முதலில் எங்களுடைய மாநில தலைவரிடத்தில் இரவோடு இரவாக 1 லட்சம் ரூபாய் நாங்கள் தான் முதலில் கொடுத்தோம் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். எங்களுடைய பிரிவு சார்பாக மாநில இணையமைப்பாளராக இருக்கக்கூடிய சங்கர் தலைமையில் ஒரு குழு அமைத்து பூர்ணச்சந்திரன் குடும்பத்திற்கு எங்களால் முடிந்த உதவிகளை அவர்கள் தலைமுறைக்கும் ஏதாவது செய்வதற்கு நாங்கள் பொங்கல் முடிந்த பிறகு அதற்குண்டான முயற்சியில் இறங்கி அந்த குடும்பத்திற்கு எப்பொழுதும் நாங்கள் ஆன்மீக பிரிவு தமிழ்நாடுடைய பாரதிய ஜனதா கட்சியில் கோயில் மற்றும் மேம்பாட்டு பிரிவு துணை இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இணையமைப்பாளர் சங்கர் இவர் தான். ஒரு நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் ஆன்மீக பிரிவில் புதிய நிர்வாகிகள் அறிமுகத்திற்கும் மண்டல் நிர்வாகிகளை போடுவதற்கெல்லாம் தான் இந்த கூட்டம் சேர்ந்திருக்கிறோம். திருச்சியில் கால நேரங்கள் மிக கம்மியாக இருப்பதனால் விரைவிலே அதை துரிதப்படுத்துவதற்காக எங்களுடைய மாநில தலைவர்கள் அவர்களுடைய உத்தரவின் பேரிலும் எங்களுடைய பிரிவுகளின் அமைப்பாளர் KT ராகவன்ஜி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் இதை கொண்டு வருகிறோம். அதே போல உலகத்திற்கே பிரதமரில் வழிகாட்டியாக இருந்த அடல் பிகாரி ஜி அவர்களுடைய நல்லாட்சி தினம் கொண்டாட்டம் 25/2/2025 அன்று கிறிஸ்துமஸ் அன்று 25/12/2025 அன்று கிறிஸ்துமஸ் அன்று 67 மண்டல அமைப்பாளர்கள் சேர்ந்து மண்டல நிர்வாகிகள் அனைவரும் நல்லாட்சி தினத்தை முன்னிட்டு கூட்டம் நடத்த வேண்டும் என்பதற்கு தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. ஒரு ஏரியாவிலும் புகைப்படம் எடுத்து புகைப்பட தொகுப்பை வாட்ஸ்அப்பில் சோசியல் மீடியாவில் பதிவிட வேண்டும் என்பதற்காகவும் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்படுத்த இருக்கிறது. ஸோ இதற்காக தான் திருச்சியில் இந்த ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தோம். கேளுங்க. திமுக ஆட்சி வந்த கோயில்கள் இடிக்கப்பட்டிருந்தாங்க. சொல்லுங்க. அதில் என்னன்னா சில கோயில் வந்து கோர்ட் ஆர்டர் போட்டு சொல்லியிருக்காங்க, திமுக சார்பில் சொல்லப்படுது. ஆனால் என்னன்னா ஒரு 5 மணி நேரத்திலேயே இடிச்சிடறாங்க. ஆனால் இந்த இதில் வந்து எப்படி பார்க்குறீங்க? திருப்பரங்குன்றத்தில் அந்த மாதிரி பண்ணல. இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் கேட்டுக்கங்க. திமுகவுடைய ஒரு ஊடகங்களே எப்படின்னா விவாதத்திலே பார்த்தீங்கன்னா அவர்கள் விவாதம் நடத்த வேண்டும். எது நடத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு ஏதாவது ஒரு கோர்ட்டிலோ சுப்ரீம் கோர்ட்டிலோ வந்துவிட்டால், செந்தில் பாலாஜி விடுதலை என்று வந்துவிட்டால் உடனே சட்டம் தான் கடமையை செய்தது, நீதிபதிகள் கடவுள்கள், நீதிமன்றத்தை நாடுவோம், நீதிமன்றம் தான் எங்களுக்கு ஒரு வழிகாட்டி, இந்தியாவில் நீதிமன்றம் தான் பாதுகாப்பு என்று பட்டம் கொடுப்பார். அந்த நீதிபதிகள் எல்லாம் திராவிட கழகத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்வார், பெரியாருடைய தம்பிகள் என்று சொல்வார். ஆனால் இவர்களுக்கு ஏதாவது ஒரு எதிராக ஒரு தீர்ப்போ, இந்த அரசுக்கு எதிராக ஒரு தீர்ப்போ எடுத்துவிட்டால் அந்த நீதிபதியுடைய ஜாதி, அந்த நீதிபதியுடைய கோத்திரம், அந்த நீதிபதியுடைய குலம் எல்லாம் பார்ப்பார்கள். அதில் முரசொலியில் தலையங்க எழுதுவார்கள். இவா அவா
அவா இவா, அவாக்கு அவா. எப்படி? இவாக்கு அவா. ஆனா இவர்களுடைய தந்தையார் கலைஞர் அவர்கள் காலத்திலிருந்து இப்பொழுது ஸ்டாலின்ஜி காலம் வரைக்கும் பெரிய பெரிய பொறுப்புகளில் அந்த கவர்மெண்டில் சுத்தி இருப்பவர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தால் அவாதான். அதே போல் மலையாளிகளை குறை சொல்ல வேண்டியது. ஆனால் அதிக காலம் கலைஞருடன் பணியாற்றியவர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தால் மலையாளிகள் தான். இவர்களுக்கு வேண்டும் என்றால் இவர்களே நிர்மா வாஷிங் சோப் போட்டு தேய்ச்சி கொள்வார்கள், இல்லை என்றால் ஜாதியை கொண்டு வருவார்கள். இது இந்த காலத்தில் இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக நாங்கள் பார்க்கிறோம். அது மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். நான் என்ன சொல்கிறேன், இதே ஜி.ஆர். சுவாமிநாதன் ஐயா நீதியரசர் எவ்வளோ தீர்ப்புகள், அதே சவுக்கு சங்கருக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார், அதே சவுக்கு சங்கருக்கு ஒரு தீர்ப்பில் அவர் விடுதலை செய்கிறார். அவருடைய தீர்ப்புகள் இதுவரைக்கும் எந்த தீர்ப்பும் பாராபட்சமான தீர்ப்பு இல்லை என்பது ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் நான் சொல்கிறேன். எந்த வழக்கறிஞராவது இதுவரைக்கும் அவர் மீது ஏதாவது ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்கிறாரு? ஏதாவது ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்காங்களா? ஒன்றுமே இல்லாத ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு. எதுக்கு? முருகர் கோயிலுக்கு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, முருகர் கோயிலுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்காரு, முருகர் கோயிலுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு. அந்த முருகர் கோயிலுக்கு தீர்ப்பு உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்பீல் போங்க, அங்க அப்பீல் சரியாலன்னா சுப்ரீம் கோர்ட்டு போங்க. இப்போ கடைசியா அப்பீல் போயிட்டு மூக்குடைப்பட்டது யார்? ஏன்னா முதல்வர், என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பொழுதும் ஒன்று சொல்வதுதான், முதல்வரை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோரும் ஒரு வன்மத்தை கக்குகிறார்கள். இந்து தர்மத்தின் மீது ஒரு வன்மத்தை கக்குகிறார்கள், இந்து கோயில்கள் மீது ஒரு வன்மத்தை கக்குகிறார்கள். முதல்வர் கவனமாக இருக்க வேண்டும். படுகொலியில் கொண்டு போய் விடுவார்கள். ஏன்னா நான் என்ன கேட்கிறேன், தீர்ப்பு ஓகே கொடுத்துட்டாரு, இதுக்கு இம்பீச்மெண்ட் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு இம்பீச்மெண்ட் போகக்கூடிய அளவுக்கு அவர் என்ன குற்றம் செஞ்சார்? அவர் தனிப்பட்ட முறையில் உங்களை ஏதாவது சொன்னாரா? அதாவது எப்படி கொண்டு வராங்க பாருங்க. ஜி.ஆர். சுவாமிநாதன் ஐயா RSS இருந்தா இருக்கட்டும். RSS என்ன ஏதாவது டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியா இல்ல நக்சலைட் ஆக்டிவிட்டிஸா? நான் என்ன கேட்கிறேன், திமுகவில் இருந்தவர்கள் திராவிட கழகத்தில் இருந்த வக்கீல்கள் எல்லாம் நீதியரசர்களாக அலங்கரிக்கலாமா? உங்களுக்கு தெரியுமா? சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதியாக இருந்து ரிட்டையர் ஆனவர், அவருடைய மகன் தமிழ்நாட்டு நீதியரசராக இருந்தார். சுப்ரீம் கோர்ட்டுடைய ரத்னவேல் பாண்டியன் ஐயான்னு ஒன்று இருந்தார். அவர் யார் தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர். இருந்தாரா இல்லையா? அவருடைய மகன் தமிழ்நாட்டினுடைய நீதியரசராக இருந்தார். நாங்கள் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு குற்றம் சொல்லியிருப்போமா? மக்கள் சிந்திக்க வேண்டும். RSSனா என்ன உங்களுக்கு பிரச்சனை? இந்தியாவில் எந்த இடத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் முதலில் எதை பற்றியும் கவலைப்படாமல் தோல் கொடுப்பவர்கள் தான் RSS. அதே முஸ்லீம் இயக்கங்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு மலை வெள்ளத்தில் இறங்கி நின்றால் அதுக்கு இவ்வளவு விளம்பரம் செய்கிறார்கள். RSS காரர்கள் எவ்வளவு செய்கிறார்கள். நாங்க என்ன சொல்றோம், முஸ்லீம் சகோதரர்கள் செய்ததை நாங்கள் பாராட்டுறோம்ல. உங்களுக்கு என்ன RSS மட்டும் செய்தா அவ்வளவு கசக்குது? நீங்க இப்படி செய்ய செய்ய கேரளாவில் இப்படிதான் செய்தார்கள். திருவனந்தபுரம் இன்றைக்கு பறிபோய் விட்டது. கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் மார்த்தட்டி கொண்டார்கள். நீங்கள் எங்க வேண்டுமானாலும் வரலாம், கேரளாவுக்குள் வர முடியுமான்னு. கேரளா மொத்தம் வந்துட்டோம். கேரளா ஃபுல்லா சுத்து போட்டோம். கேரளா ஃபுல்லா எங்கெங்க எல்லா இடத்துலயும் நாங்க வந்துட்டோம். காவி கொடி எல்லா RSS சேட்டனுங்க தான் உள்ள இருக்காங்க. தமிழ்நாட்டில் அப்படிதான். எங்களை அடக்க ஒடுக்க நீங்க நினைக்க நாங்கள் விஸ்வரூபம் தான் எடுப்போம். நாங்க என்னையா சொல்றோம், கோயில்ல போறோம், அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு போறோம். அங்க போயிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? சபரிமலைக்கு போறாங்க, முருகருக்கு போறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முருகர் கோயில் எல்லா கோயில்லையும் பௌர்ணமிக்கு அரசாங்கமே கிரிவலம் வைக்கணும். முருகருக்கு தான் பௌர்ணமி உசித்தம்.
முருகருக்கு தான் பௌர்ணமி உசித்தம். எப்படி திருவண்ணாமலை பௌர்ணமி என்பது உசித்தமோ, எல்லா அறுபடை வீடுகளிலும் குறிப்பாக முதல் படையாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துக்கு தான் நான் இந்த நிகழ்ச்சியில் சொல்றேன். நான் ஒரு ஜோதிடனாக இதை தான் இனிமேல் ஆரம்பிப்பேன். பௌர்ணமி அன்றைக்கு என்ன செய்யணும்? கிரிவலம் மக்கள் போக வேண்டும். முருகருடைய மலையை கிரிவலம் போனீர்கள் தான் உங்கள் கஷ்டங்கள் போகும். உலகத்திலே கலியுக காலத்தில் உடனடியாக நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் முருகர் பெருமாள் தான். நான் என்ன கேட்கிறேன், உங்க திருச்செந்தூரில் போய் முதல்வர் குடும்பம் செய்தால் சேகரபாபு போய் கும்பிட்டா அது நியாயம். சாதாரண சுப்பனம் குப்பனம் போயிட்டு கார்த்திகை தீபத்துக்கு ஒரே ஒரு விளக்கு அகல் தீபம் ஏத்திட்டு வந்தா அது ஒரு குற்றம். எங்களை விட்டுருக்க வேணாம். கோர்ட்ல போய் ஜெயிச்சது யாரு? ராம் ரவிக்குமார். ராம் ரவிக்குமார் அண்ணனையும் அவங்க கூட ஒரு 10 பேர், இல்ல 10 பேர்லாம் கொடுக்க முடியாது, 2 பேரையும் கொடுக்க முடியாது. நீங்க மட்டும் போய் ஏத்திட்டு வாங்க சொல்லிட்டு போயிருக்கலாமே. கூட 200 போலீஸ் அனுப்பிச்சிருக்கலாமே. அவர் ஒரு போட்டோ எடுத்துட்டு கோர்ட் உத்தரவு போட்டது, தீபம் ஏற்றினார்கள், சென்று விட்டார்கள், முடிஞ்சு போச்சு. அததான் சார், சந்தனக்கூடு வந்து அவங்களுக்கு மணக்கும். மேட்ரு என்னன்னா சந்தனக்கூடு மணக்கும், தீபம் வந்து அவங்களுக்கு கண்ணு கூசும். பெரிய பிரச்சனை, தீபம் கண்ணு கூசும். சந்தனக்கூடுன்னா கவுண்டமணி சொல்ற மாதிரி இப்படி கொஞ்சம் பூசு, அப்படி கொஞ்சம் பூசு, நடுவுல கொஞ்சம் பூசு, சைடுல கொஞ்சம் பூசு. இந்துக்கள்னா கஷ்டம். இதெல்லாம் மாறும், எல்லாமே மாறும். திருப்பமலை பிரச்சனைல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் 2 கருத்தை முன்வச்சிருக்காரு. முதல் கருத்து என்னன்னா, தேர்தல் வளாகத்தில் அவர்களுக்கு முருகன் வந்து தெரிகிறாங்க அப்படி ஒரு கருத்தை வச்சுட்டு, அடுத்த கருத்து என்ன கருத்திக்கிறாங்கன்னா, இது வந்து அந்த கோயில் நிர்வாகமும் அங்கே உள்ள அந்த தடாவுடைய நிர்வாகம் 2 பேர்த்தையும் தமிழக அரசு கூப்பிட்டு வச்சு ஒரு சமாதானமான முடிவு எடுக்கணும். இதில் வந்து தேவையில்லாத வந்து ஒரு காலத்தை உண்டாக்குறத யாரும் செய்யக்கூடாத ஒரு கருத்து வச்சிருக்காரு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இதை வந்து பிஜேபி வந்து தேர்தலுக்காக இந்துக்களோட பெறுவதற்காக ஒரு இதையை கடைபிடிக்குது. அதே மாதிரி திமுக வந்து சிறுபான்மையுடைய வாக்குகளை வாங்குறதுக்காண்டி திமுக வந்து பிஜேபி வந்து ஒரு பிம்பத்தை வந்து உண்டாக்குறாங்க. இந்த 2 கருத்து உங்களுக்கு பதிவு. இப்போ நீங்களே பதில் சொல்லிட்டீங்க, நான் என்ன பதில் சொல்றது? திமுக சிறுபான்மையர் ஓட்டை பெறுவதற்கு நாடகம் ஆடுகிறார்கள். அப்போ திமுக செய்யலாம், பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்காக வாழ்ந்து, இந்துக்களுக்காக அடிபட்டு, இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய கட்சி இந்துக்களுக்காக போராடக்கூடாது. நான் இன்னொன்று சொல்றேன், சீமான் சார் சொன்ன கருத்தை நான் வரவேற்கிறேன். எப்படி? அந்த ஊரில் அரசாங்கம் இது கலெக்டர் ஓடுற, ஐஜி ஓடுற, அந்த ஊர்ல இருக்கிறவங்களை தவிர வெளியால சேர்க்காம அந்த ஊர்ல இருக்கிற இந்துக்களையும் முஸ்லீமையும் வச்சு பேசி, இது பாரு அவங்க தீபம் ஏற்றுவாங்கப்பா, நீங்க கூட இருந்து பாதுகாப்பு கொடுங்க, சந்தனக்கூடு பண்ணுவாங்கப்பா, நீங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு அவங்களே போட்டுக்க வேண்டியதானே. நாங்க ஏன் வரப்போறோம்? நீங்க ஐயா நீங்க தானே கேட்டீங்க, நாங்க சரின்றோம். தமிழ்நாடு இப்ப ஆன்மீக பிரிவு சார்பா நாங்க சொல்றோம். இது வரைக்கும் கலெக்டர் பாஞ்சு ஓடி வந்தாரு, கோர்ட் ஆர்டருக்கு எல்லாமே பாஞ்சாரு, ஐஜி அங்கேயே நின்னாரு, சந்தனக்கூடு பின்பக்கம் போச்சு. ஐஜிக்கு தெரியாதா? இன்டெலிஜென்ஸ் சொல்லலையா? பேக் டோர்ல பின்னாடி என்ட்ரியில ரெடியா இருக்காங்கன்னு சந்தனக்கூட வச்சுக்கினேன். நீங்க கூட கொடுங்க, அனுமதிங்க, நாங்க தப்பு சொல்ல. ஆனா கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு எங்களுக்கு அனுமதித்து இருந்தால் இந்த நாங்க ஏன் தடுக்க போறோம்? சிம்பிள் தானே நான் கேட்கிறேன். இப்ப ஐயா உங்ககிட்ட நான் கேட்கிற ஒரே கேள்வி, பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களை நீங்கள் ஏற்றவில்லை என்றால் அது தவறு நான் எங்கேயாவது சொல்றேன்னா? ஆர்டர் வாங்கிட்டு வந்தவர் ராம ரவிக்குமார் அண்ணன், அவரை மட்டும் நீங்க ஏற்றி விட்டுற வேண்டியதானே. அதுல என்னையா உங்களுக்கு பிரச்சனை? அவர் வந்து நான் என்ன சொல்றேன், நீ சட்டியில எல்லாம் எண்ணெய் எடுத்துன்னு போக கூடாது. நீ ஒரே ஒரு சின்ன அகல், அந்த அகலும் நாங்க தான் கொடுப்போம், எண்ணெயும் நாங்க தான் கொடுப்போம், நாங்க தான் கொடுப்போம், பத்திப்பெட்டியும் நாங்க தான் கொடுப்போம். நீ வந்து அங்க ஏத்தணும், நாங்க நின்று ஒரு போட்டோ எடுப்போம், முடிஞ்சிச்சு இல்ல? இந்த சிம்பிள் லாஜிக் கூட கவர்மெண்ட்டுக்கு சொல்றதுக்கு யாரும் இல்லையா? இவ்வளவு பெரிய படை எதுக்குன்ற இந்த பேரிகார்டு இப்படி ஒண்ணு போடுறது, சைட்ல ஒரு போடுறது, லேடிஸ் போனா துரத்தி பிடிக்கிறது, புடையை பூச்சி இழுக்கிறது, இதெல்லாம் எதுக்குன்றதுதான் எங்க கேள்வி. நாங்கள் ஆன்மீக பிரிவில் எங்களுக்கு அராஜகம் எல்லாம் கிடையாது.
நாங்க வந்து முருகரை பார்த்தா அரோகரா சொல்லுவோம், பெருமாளை பார்த்தா கோவிந்தா சொல்லுவோம், சிவனை பார்த்தா நமச்சிவாயா சொல்லுவோம். இவ்வளவுதான் எங்களுடைய வேலை. இதில் வந்து அரசியல் செய்வதற்காக எங்களுக்கு இல்லை, ஆன்மீகம் பரப்பதற்குன்ற ஒரு அமைப்பு. எங்களுக்கு ஆன்மீகம் செழித்து ஓங்க வேண்டும், அவ்வளவுதான் எங்களுடைய இது. எங்களை அழிக்க நினைத்தால் அது அழிந்து போவீர்கள், இவ்வளவுதான் மேட்டர். திமுக அரசுல சார், திமுக அரசு, தமிழக அரசு கோவில் சார்ந்த எந்த நல்ல விஷயங்களும் பண்ணலன்னு சொல்றீங்களா? நான் சொன்னேன்னா இல்ல இல்ல, இதுல வந்து இருங்க, பல்வேறு 4000 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இருங்க ஐயா, என் பதிவு எடுத்து பாருங்க, நீங்க பதிவு எடுத்து பாருங்க. சேகர் பாபுஜி கிட்ட கேளுங்க, அவரை தனியா மேடையில வச்சு, இதோ இந்த தம்பி நடத்தின மேடையில தான் சேகர் பாபுஜி நிக்க வச்சு சொன்னேன், 4000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிற அமைச்சர் அவர்களை மனதார பாராட்டுகிறேன். எங்களுக்கு ஒரு கண்ணு வெண்ணெய் ஒரு கண்ணு சுண்ணாம்பு கிடையாது. 4000 கோயில நீங்க கவர்மெண்ட் எவ்வளவு துட்டு குத்துதுன்னு நான் கேட்கல. ஏன்னா அதெல்லாம் வந்து பக்தர்கள் எல்லாமே கொடுத்து கவர்மெண்ட்டை போட்டிருக்கு, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனா எங்களுக்கு சந்தோஷம். 4000 கோயில்களுக்கு பண்ண சேகர் பாபுஜிக்கு நன்றின்னு சொன்னோம். அதுக்கு முன்மொழிந்த முதலமைச்சருக்கு நன்றின்னு தான் நான் சொல்றேன். இதுல ஏதாவது நான் வேணான்னு சொல்றேன். இருங்க ஐயா, நான் என்ன கேட்கிறேன், இவ்வளோ விஷயத்த நாங்க நன்றி சொன்னா ஏத்துக்கிறீங்க. நான் சொன்னது ஒரே ஒரு அகல் தீபம். ராம ரவிக்குமார், நீங்க ஜேர்னலிஸ்ட், ராம ரவிக்குமார் கொண்டு போய் ஏத்தனா என்ன தப்புன்னு எனக்கு ஒரு பதில் சொல்லு. ஜிஆர் சாமிநாதன் அவா, ஜிவார் சாமிநாதன் இவா, ஜிவார் சாமிநாதன் அவளுக்கு அவான்னு எல்லாம் ரிசர்ச் பண்றீங்கல்ல. ஒரு ஆர்டர் வந்திருக்கு ஐயா, சிஎம் ஆபீஸ்ல இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. அந்த தம்பியை மட்டும், அந்த மனிதரை மட்டும் யார் ஆர்டர் வாங்கினாங்களோ அவங்க கூட ஒரு 2 அட்வொகேட்ஸ் கூட போய் ஏற்றிட்டு ஒரு போட்டோ எடுங்க, இதோட முடிங்க, மேட்ரு முடிஞ்சிச்சு. இதே முஸ்லீம்கள் கேட்டாலும் சரி, கிறிஸ்துவர்கள் சேர்த்தாலும் கோர்ட் ஆர்டர், நாங்க ஒன்றும் பண்ண முடியாது, இதோட முடிச்சுட்டு போயிருக்கலாமேன்றது தான் என் கேள்வி. இதை எங்களுக்காக பாடுபட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் நன்றி, எங்களுக்காக பாடுபட்ட அத்தனை போலீஸ்காரர்களுக்கும் நன்றி. ஏன்னா இது இந்தியா முழுவதும் பரப்பிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இது அன்னைக்கே கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கே 10 நிமிஷத்துல முடிய போற மேட்ரு இந்தியா முழுவதும் டிபேட் பண்ண வச்சு 7 மணியுடைய செய்தியில முக்கியத்துவம் கொடுத்து பரபரப்பாக்கினது எல்லாமே இந்த அதிகாரிகள் பண்ண தப்பான ஒரு விஷயம் என்று தான் நான் சொல்றேன். ஓகே.